இன்றைக்கி நான் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டித்தர்றேன். வாங்க அதுக்கு தேவையான பொருளை பார்ப்போம். ஒரு டம்ளர் அரிசி போட்டு ஒரே ஒரு விசில் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றி ஒரே ஒரு விசில் விட்டு வச்சுருக்கேன். சாதத்தை பாருங்கள், நல்ல பொழு பொழுன்னு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி பரட்டி வச்சுருக்கேன். அப்புறம் இங்கே பாருங்கள், பன்னீர் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். இதை நல்லா குட்டி குட்டி ஸ்கூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வைக்கணும். அப்புறம் இங்கே பாருங்கள், வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் மல்லித்தூள், சீரகத்தூள், கரி மசாலா, அப்புறம் கொஞ்சம் மிளகாய்த்தூள், பெப்பர் தூள், கொஞ்சம் சாட் மசாலா, அப்புறம் கொத்தமல்லி இலை. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். நான் எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், பன்னீரை சின்ன சின்ன ஸ்கியூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஃப்ரை பண்ணின பன்னீரை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். பாத்திரம் வச்சுருக்கேன், அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இங்கே பாருங்கள், கொஞ்சம் நெய்யும், இவ்வளோ மட்டும் போதும், ஒரு ஸ்பூன். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு. வெங்காயம் போட்டுக்கிறேன், நல்லா வதக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பன்னீர் போட்டுடலாம். பன்னீர் போட்டு நல்லா வதக்கலாம். பாருங்கள், ஒரு நல்ல 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற கொஞ்சம் மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் போட்டு நல்லா வதக்குறோம். தேவையான உப்பு கொஞ்சம் போல், அதையும் போட்டு நல்லா வதக்கியாச்சு. பாருங்கள், சூப்பராக வதங்கிடுச்சு. இங்கே பாருங்கள், நல்லா வதங்குது. இப்போ நல்லா சூப்பராக வதங்கிடுச்சு பாருங்கள். நான் இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை கம்மி பண்ணிவிட்டு வடித்து நல்லா வச்சுருக்கிற சாதத்தை நம்ம கொட்டுறோம். கொட்டியாச்சு. இப்போ நம்ம ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கிளறி விடுறோம். சாதம் உடையாமல் கிளறணும். கொஞ்சமாக பெப்பர் தூள் போட்டுக்கலாம். சாட் மசாலா கொஞ்சம் போட்டுக்குவோம். போட்டு நல்லா கிளறிட்டு பாருங்கள், நல்லா ஏகமாக கிளறிட்டேன். சாதம் ஒன்று கூட உடையவே இல்லை. இங்கே பாருங்கள், நல்லா இங்கே பாருங்கள், கையிலே எடுத்து காட்டுறேன். நல்லா நீளமாக நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்புறம் இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலை நிறையவே போட்டுக்கலாம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், கொத்தமல்லி இலையெல்லாம் போட்டு நம்மளோட சூப்பரான புலாவ், பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராக இருக்கா? இங்கே பாருங்கள், சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு.
இங்கே பாருங்கள், உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன். பாருங்கள், சூப்பரான நம்ம ரைஸ் ரெடி ஆகிருச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பராக இருக்கா? எல்லோரும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.